எளிய மனிதர்களின் வாழ்வே அறம் என்ற கூற்றை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திருமாணிக்கம் திரைப்படம் கடந்த ஒரு வருட காலமாக பயணித்து வந்த பாதை மிகவும் சுவாரஸ்யமானது, உணர்வுபூர்வமானது, நெகிழ்வானது. திரையரங்குகளில் 50 நாட்கள் ஓடி ஜீ திரையில் 10 கோடி பார்வை நேரங்களை தாண்டி இன்று வரை நம் எல்லோரையும் நெகிழ வைத்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் நம் திருமாணிக்கம். அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திரையரங்குகளில் பலதரப்பு ரசிகர்களுக்கு திருமாணிக்கம் திரையிடப்பட்டு வெகுவாக கொண்டாடப்பட்டது. பணம் கொடுக்குறான், பணம் தூக்கி போடுறாங்க. நூற்றுக்கணக்கான பள்ளிகள், கல்லூரிகளில் மட்டுமல்லாமல் பார்வைத்திறனற்றவர்கள், செவித்திறனற்றவர்கள், ஆட்டோ ஓட்டும் பெண்மணிகள், வயது முதிர்ந்தவர்கள், திருநங்கைகள், சீர்திருத்த பள்ளி மாணவர்கள் என எல்லா தரப்பு ரசிகர்களுக்காகவும் எல்லாவித தளங்களிலும் திருமாணிக்கம் திரையிடப்பட்டு பல உணர்ச்சி குவியலான பாராட்டுகளை பெற்றது. அதை விட பெரிய தேசிய விருது உங்க கைதிட்டதுதான். மற்றும் கடல் கடந்து பல வெளிநாடுகளில் திருமாணிக்கம் திரையிடப்பட்டு பல நேர்மையான உலக ரசிகர்களை நமக்கு அறிமுகம் செய்தது. மேலும் இந்திய விருதுகள் மற்றும் உலக விருதுகள் பலவற்றையும் வாங்கி குவித்த நம் திருமாணிக்கம் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. எப்படி இருக்கணும்? நேர்மையா இருக்கணும். மிஸ்டர் மாணிக்கம் படத்துல ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படிப்பட்ட படங்கள் தொடர்ந்து வரணும்ன்றது என்னுடைய விருப்பம். படம் பார்த்துட்டு எனக்கு என்ன பேசுறதே தெரியல, ரொம்ப எமோஷனல் ஆயிடும். நிறைய பேர் திருமாணிக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி திருமாணிக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட அடையாளம் இந்த படம். இப்படி நம் எல்லோரையும் ஒருங்கிணைத்த திருமாணிக்கம் இதோ இப்போது உங்கள் கையில் புத்தகமாக வந்து சேர்ந்திருக்கிறார். அவருடன் நாம் உரையாடுவோம், நேர்மையை கொண்டாடுவோம். நேர்மையே மனிதனின் மொழி.